வணக்கம். நம்ம சதீஷ்வா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாக் அண்ட் சில்வர் கலர் காம்பினேஷன்ஸில் தான் ஒயர் பாஸ்கெட் பார்க்க போகிறோம். ரெண்டுமே ஒருத்தவங்க தாங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பிளாக் அண்ட் சில்வர் கலரில் மேக் பண்ணியிருக்கேன். எல்லாமே சிவன்கன் கூடையில் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த கூடையோட மெஷர்மெண்ட் அப்புறம் அந்த பேக் எதுக்காண்டி வாங்குறாங்க எல்லா டீட்டெயில்ஸும் பார்ப்போம். அதனால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு லேப்டாப் பேகு ஆல்ரெடி நான் அந்த பேக் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். பிளாக் அண்ட் சில்வரில் இது அதை பார்த்துட்டு தாங்க எனக்கு இது ஆர்டர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஒரு டிஃப்ரெண்ட்னா சேமாக ரெடி பண்ணும்பொழுது என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரே பேக்கை திருப்பி காமிக்கிறோன்னு நினைக்கிறாங்க. அதுக்காண்டி ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டுக்காண்டி நம்ம மேலே ஃபுல்லாகவே பிளாக்கில் ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு அப்லோட் பண்ணதில் என்ன ஆகும்னா இது பிளாக் அண்ட் சில்வர்லேயே இந்த மூடி க்ளோஸ் பண்ணியிருப்பேன். இந்த பேக்கை பாருங்கள், லேப்டாப் பேக் தான். வளர்த்தியாக கைப்பிடி வளர்த்தியாக போட்டிருக்கேன். நம்ம ஷோல்டரில் போட்டுட்டு போகிற மாதிரி போட்டிருக்கேன். உங்களுக்கும் இந்த பேக் வேணும் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த கூடையை பாருங்கள், பிளாக் அண்ட் சில்வரில் எப்படி இருக்குன்னு. இதோட மெஷர்மெண்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பிளாக் கலரில் 2 கட்டு எடுத்துக்கோங்க, சில்வரில் 2 கட்டு எடுத்துக்கோங்க. 4 கட்டு ஆகுங்க. குறைஞ்சது இந்த பேக்கை ரெடி பண்ணுறதுக்கு நம்ம 4 கட்டு உயர தேவை. அதில் இந்த கூடைக்கு லென்த் 33 வச்சுருக்கேங்க. ஃபஸ்ட்டு 3 பிளாக்கு, அடுத்து 8 சில்வர் வச்சுருக்கேன். நடுவில் 11 பிளாக்கு, 8 சில்வர், 3 பிளாக்கு, மொத்தம் 33. அதில் நம்ம இந்த சென்டருக்கு மட்டும் ஒயர் கொஞ்சம் அளவு கூடுதலாக எடுத்துக்கணும். இந்த பிளாக்குக்கு மட்டும் அளவு கூடுதலாக எடுத்துக்கணும். இப்போ இதில் இந்த சில்வர் கலருக்கு என்ன மெஷர்மெண்ட்னா, இந்த சில்வர் இருக்கு இல்லையா, இந்த சில்வர்லேருந்து ஃபஸ்ட்டு பிளாக்கில் 3 லைன் போட்டிருக்குள்ள, தான் டோட்டலாக இந்த ஃபஸ்ட்டில் உள்ள 11 லைனும் கடைசியில் உள்ள 11 லைன் மொத்தம் 22 ஒயருமே 9.5 அடியில் எடுத்துக்கோங்க. 9 அடி எடுத்துக்கோங்க பிகினர்ஸாக இருந்தால். இல்லை பேஸ்கெட் அதிகமாக போட்டு சேல்ஸ் பண்ணுறவங்களா இருந்தால் 9 அடி எடுத்துக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தால் 9.5 அடி எடுத்துக்கோங்க. நடுவில் உள்ளது மட்டும் இந்த பிளாக் மட்டும் நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு கட் பண்ணவே இல்லை. அந்த ஒயரை அப்படியே தாங்க பின்னிருக்கேன், அளவு மட்டும் கூடுதலாக விட்டு. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா 12 அடியில் எடுத்துக்கோங்க. 12 அடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மூடி போடுறது க்ளோஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் பேஸ் 10 லைன் வச்சுருக்கேன். ஒரு லேப்டாப், வாட்டர் பாட்டில், அதுக்கப்புறமால நம்ம ஏதாவது புக் ஏதாவது வைக்கிறாப்புல இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கேற்றாப்புல வச்சுருக்கேன். ஹைட் 33 தான் போட்டிருக்கேன். 33 போட்டு ஒன்று மடக்கி விட்ருக்கேன். மேக்னெட்டிக் லாக்கு பார்க்கலாம். இது ஒரு மேக்னெட்டிக் லாக் வச்சுருக்கேன். இந்த சைடில் ரெண்டுமே உள்ற கூட எப்படி உள்ற இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ நீட்டாக ரெடி பண்ணியிருக்கோன்னு. உள்றையும் 2 மேக்னெட்டிக் லாக் வச்சுருக்கேங்க. இந்த சைடில் ஒன்று வச்சுருக்கேன், இந்த சைடில் ஒன்று வச்சுருக்கேன். மொத்தமே இந்த பேக்குக்கு 3 மேக்னெட்டிக் லாக் வச்சு செட் பண்ணியிருக்கேன். நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே சைடில் 3 இதுமே க்ளோஸ் பண்ணிக்கிறாப்லேயே வச்சுருக்கேன். அடுத்து கட்டப்பை ஸ்டோரேஜ் பேக் இருக்கு இல்லையா, இந்த பாஸ்கெட் வாங்கினவங்களுக்கு மினி பாஸ்கெட் கேட்டிருந்தாங்க. அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு மினி பாஸ்கெட் கேட்டிருந்தாங்க. அதுதாங்க இது ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், சின்னதாக குழந்தைங்க விளாட்றதுக்கு. இங்கே டாய்ஸ் வேணும் அப்படின்னாலும் என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாஸ்கெட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். அடுத்து இது ஸ்டோரேஜ் பேகு கட்டப்பை. நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் இது அப்போ தாங்க அப்லோட் பண்ணுறோம். பெருசு பிளாக் வித் சில்வரில். இதுக்கும் 4 கட்டு ஆகுங்க. இது கூட ஃபுல்லாகவே கட்டு ஒயர் இருக்கு இல்லையா, கட்டு ஒயர் இதுக்கும் 33 வச்சுருக்கேன். 33 ஃபுல்லாகவே பிளாக்கில் எடுத்திருக்கேங்க. பேஸ் சில்வரில் மேக் பண்ணியிருக்கேன். அதனால தான் உங்களுக்கு சைடு கட்டு ஒயர் ரன்னிங் ஒயரும் சில்வரில் எடுத்திருக்கேன், பேஸும் சில்வரில் எடுத்திருக்கேன். அதனால தான் சைடில் ஃபுல்லாகவே சில்வர் வந்திருக்கு. இதுக்கு மெஷர்மெண்ட் எப்படி எடுத்துக்கணும்னா, நம்ம லேப்டாப் பேக்குக்கு எப்படி எடுத்துக்கிட்டோமோ அது மாதிரி இந்த சென்டருக்கு மட்டும் அளவு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கிட்டு இந்த ஹைட்டுக்கு அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு 8 அடியில் எடுத்துக்கோங்க. இதில் 33 எப்படி பிரிச்சிருக்கேன்னா 11 11 11 அப்படி தான் பிரிச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி தேவையோ, எந்த மெஷர்மெண்ட்டில் தேவையோ அந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் 11 11 3 பங்காக பிரிச்சுக்கிட்டு இந்த பள்ளமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதி 11 ஒயரும் 8 அடியில் எடுத்துக்கோங்க. இது 11 அடியில் எடுத்திருக்கேன். 11 அடியில் எடுத்துக்கோங்க. மேலே 10 லைன்ஸ் எக்ஸ்ட்ரா போட்டு இந்த ஹேண்டில் மடக்கி விட்டுருக்கேன். உள்ளரெல்லாம் குச்சியெல்லாம் வச்சு அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படின்னு பார்க்கலாம். ஹைட்டு மொத்தமே டோட்டலாக இதோடையே 27 லைன் வந்திருக்கும். இந்த கீழே நார்மலாக ஸ்டார்ட் பண்ணி இங்கே முடிகிற இடத்துலேருந்து 27 போட்டு ஒன்று மடக்கி விட்டுருப்பேன். மேலே ஹைட் வந்திருக்கும். அவ்வளோதான் எடுத்திருக்கேன். பாருங்கள், உள்ற ஸ்பேஸ் பாருங்கள், பெரிய பேகுங்க.
ஏணிப்படி முடிச்சு போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். கூடையே ஏணிப்படி முடிச்சு போட்டால் தாங்க இந்த மாதிரி கூடையெல்லாம் வந்து ரெடி பண்ண முடியும். சைட்லலாம் அகலம் எவ்வளோ வச்சுருக்கேன்னு பாருங்கண்ணே. 15 வச்சுருக்கேன். நம்ம 15 நாட்டு வச்சு சைடில் வந்து ஷிவன்கன்லேயே வந்து கார்னர் டர்ன் பண்ணும்பொழுது ஒரு லைன் வந்து மாற்றுவோம். அதனால் மொத்தமே நமக்கு 17 லைன் கிடைக்கும். 2 4 6 8 10 12 14 16 17 லைன் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. 15 பேஸ் எடுத்துக்கணும். 15 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 2 ஒயர் ஜாயின் பண்ணும்பொழுது 17 கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த பேக் இப்படி ஸ்டேபிளாக நிற்கணும் அப்படின்னா நான் சைடில் வந்து கட்டி விட்டுருக்கேன். நம்ம நார்மலாக கட்டப்பை யூஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து பிடிச்சிருப்பாங்க. அதுக்கு தான் இந்த பேகு. ஏன்னா வந்து பேகு சாஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இது மாதிரி கொடுத்தோன்னா நல்லாவே இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நான் இதை வந்து பிளாக்கில் கொடுத்தா இந்த சில்வர் சைடு தெரியுங்கிறதுனால நான் சில்வர் கலரில் கொடுத்துருக்கேன். நீங்கள் என்ன கலரில் மேக் பண்ணுறீங்களோ அந்த கலருக்கு ஏற்றாப்புல வந்து பேகுக்கு வந்து அவுட்லைன் கொடுங்க. அப்புறம் ஃப்ளவர் வச்சு செட் பண்ணியிருக்கோம். ஒரு டிசைனுக்காண்டி ஃப்ளவர் வச்சு செட் பண்ணியிருக்கேன். கைப்பிடி பார்க்கலாம். ஹேண்டில் பாருங்கள் எப்படின்னு. இந்த குச்சி வந்து அவுந்துக்காது. நீங்கள் வந்து எது கொடுத்தாலும் சரி, ஒரு டியூப்பு கொடுத்தாலும் சரி, இல்லை ஒரு ஸ்டிக்கு கொடுத்தாலும் சரி, எந்த ஸ்டிக்கு கொடுத்தாலுமே அவுந்துக்காது. நான் இங்கனக்கிட்ட வந்து மேட்சிங்காக இருக்கணுங்கிறதுனால வந்து சில்வர் கலர் ஒயரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். இந்த சைட்லேருந்து ஒரு ஒயரை இன்சர்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக ரவுண்டாக சுற்றி விட்டு இந்த சைடு கொண்டாந்து இன்சர்ட் பண்ணி விட்ருக்கேன். அப்போ இது வந்து அவுந்துக்காது. நமக்கு பேக்கு பார்க்குறதுக்கும் நீட்டாக இருக்குங்க. உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷனில் பேக் கேட்குறீங்களோ அதே கலர் காம்பினேஷனில் ரெடி பண்ணி கொடுக்குறோம். இந்த பாஸ்கெட்லாம் பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.